12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது அரசு தேர்வுகள் இயக்ககம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன், இது குறித்த விரிவான தகவல்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வழக்கம் போன்று இந்த முறையும் மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி விழுக்காடு அதிகமாக இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் 94.56 விழுக்காடு அளவிற்கு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியதில் 94.56 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை ஆண் மாணவர்கள் 92.37% தேர்ச்சி, பெண் மாணவிகள் 96.44% தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த தேர்வுத்துறை இயக்குநரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய விவரங்கள் அடிப்படையில் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை விழுக்காடு அளவிற்கு தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் என்ற விவரமும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி பல்வேறு மாவட்டங்கள் அதிக அளவிலான தேர்ச்சி விகிதங்களை பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 97.42% அளவிற்கு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் ஈரோடு மாவட்டத்தில். அதே போன்று திருப்பூர் மாவட்டத்தில் 97.45% அளவிற்கு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அதே நேரம் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 95.4% அளவிற்கு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் 95.19% அளவிற்கு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். மேலும் தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களை பொறுத்தவரை 96% அளவிற்கு மாணவர்களுடைய தேர்ச்சி இருக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை 95.7% அளவிற்கு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். பல்வேறு மாவட்டங்களில் 95%க்கும் கூடுதலாக மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய தேர்ச்சி சதவீதம் 94.56% இருக்கின்றது. மாணவிகள், பெண் மாணவியர் அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 96.4%ஆகவும், ஆண் மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 92.3%ஆகவும் இருக்கின்றது. அதாவது ஆண் மாணவர்களை விட பெண் மாணவியர்கள் கிட்டத்தட்ட 4% அளவிற்கு அதிக தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள்.